நிமிஷத்தில் செம்ம டேஸ்டியான பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து கீ கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சீரகம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து 2 தட்டி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கிறத நம்ம எடுத்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிட்டு தக்காளியை ஆட் பண்ணிட்டு நல்லா மசிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பருப்பு சாதம் வந்து பருப்புக்கும் அரிசியும் வந்து 1 டம்ளர் நான் இப்போ எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கான அளவு. 1 டம்ளர்லேயே பருப்பு அரிசி ரெண்டையுமே வந்து சேர்ந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரில் 4-5 விசில் போட்டால் நல்லா டேஸ்டியான பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் உங்களுக்கு ஈஸியான ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye bye. Stay tuned for more videos.